Welcome to Dynamic Coaching Center. ஸோ நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் பாஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஆஃப் இஎஸ்சி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கவங்க வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி ஒரு 5 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 1994 இயரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கொஷின் வந்திருந்தது இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் ஃபுல்லாகவே புரியும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா 95th இயர் இஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் கொஷின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூஸிங் த கோட்ஸ் கிவன் பிலோ இன் த லிஸ்ட். லிஸ்ட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பி, சி அண்ட் டி. ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். பி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கான்டாக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். சி வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் த்ரூ எ சிலிண்ட்ரிக்கல் வால். அண்ட் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ஷன் த்ரூ எ ஸ்பெரிக்கல் வால். அண்ட் லிஸ்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க யூஸிங் நம்பர்ஸ் 1, 2, 3, 4. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கூலிங் டவர். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ்டார்ம் ஏர் ஹீட்டர். தேர்ட் ஒன் வந்து ஹைப்பர்போலிக் கர்வ். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகரிதமிக் கர்வ். ஸோ நம்ம இதை வந்து மேட்ச் பண்ணி கரெக்டான கோட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா A1, B4, C2, D3. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடை வச்சு எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சம்மந்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. மீதி 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சுனாலே போதும். உங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பண்ணி முடிக்க முடியும். ஸோ நம்ம வந்து சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ரீஜென்ரேட்டிவ் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லங்ஸ்டார்ம் ஏர் ஹீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வரும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே இந்த கொஷின் இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் கூலிங் டவர் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கூலிங் டவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டென்சர்லேருந்து ஹீட்டை எடுத்துகிட்டு வர அந்த வாட்டரோட ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த கூலிங் டவர் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு டைரக்ட் கான்டாக்ட் டைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ அப்போது B1 அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் க்ளூ. நிறைய டைம் இது கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் கான்டாக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கூலிங் டவர் வரும். ஸோ இன் கூலிங் டவர் ஏர் பிக்ஸ் அப் த ஹீட் ஃப்ரம் த வாட்டர். அதாவது கண்டென்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்பைன்லேருந்து வர ஸ்டீம் இருக்கும். இந்த டர்பைன்லேருந்து வர ஸ்டீமில் உள்ள லேட்டன்ட் ஹீட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டென்சர் அஸ் அ டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சரோட இன்லெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வாட்டர் நம்ம கொடுப்போம். வெளியில் வரும்போது அது லேட்டன்ட் ஹீட்டை பிக் பண்ணிட்டு வரும்போது ஹாட் வாட்டராக வரும். இந்த ஹாட் வாட்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் கூலிங் டவருக்கு எடுத்துகிட்டு போவோம். அந்த கூலிங் டவரில் வச்சு இந்த ஹாட் வாட்டரை திருப்பி கோல்டு வாட்டராக ரீசர்க்குலேட் பண்ணி நாம் இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கான்டாக்ட் டைப் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ஷன் த்ரூ சிலிண்ட்ரிக்கல் வால் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க லிஸ்ட் 1ல். ஸோ கண்டக்ஷன் த்ரூ சிலிண்ட்ரிக்கல் வால் வந்து நீங்கள் உங்கள் ஹெச்எம்டி டேட்டா புக் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாமே எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபுல்லாக லானில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லாகரிதமிக் வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டெம்பரேச்சர் வேரியேஷன் அலாங் த திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா வில் பி இன் லாகரிதமிக் மேனர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து கண்டக்ஷன் த்ரூ எ ஸ்பெரிக்கல் வால். ஸோ இதுவும் உங்கள் ஹெச்எம்டி டேட்டா புக்கில் வந்து டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இட் வில் பி ஹைப்பர்போலிக் இன் நேச்சர். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இஎஸ்சியில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் கேட்டிருக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ கேட்டில் இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. இந்த கோடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். A counter flow heat exchanger is used to heat water from 20 degree to 80 degree. ஸோ ஹீட்டிங் நடக்குது அப்படின்னா அது கோல்டு வாட்டராக தான் இருக்கும். கோல்டு வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர் தான் இருக்கிறதுலே லோவஸ்ட். ஸோ அதை ஸ்மால் T1 எடுக்கிறேன். வெளியில் வர அவுட்லெட் டெம்பரேச்சர் வந்து ஸ்மால் T2 எடுக்கிறேன். பை யூஸிங் ஹாட் எக்ஸாஸ்ட் கேஸ். அப்போ இந்த ஹாட் எக்ஸாஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட். அண்ட் நம்மளோட கேஸில் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கோல்டு ஃப்ளூயிட். ஸோ இந்த ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரிங் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க கேபிட்டல் T1 எடுத்துக்கிறோம். அதோட லீவிங் டெம்பரேச்சர் ஆஃப்டர் கிவிங் த ஹீட் அதோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ அது 80 டிகிரி கொடுத்துருக்காங்க கேபிட்டல் T2. லாக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஃபார் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் தீட்டா LMTD என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு இம்மீடியட் சப்சிக்வெண்ட் இயர் 96ல் கேட்டிருக்காங்க.
ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி 110 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி 60 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஆப்ஷன் டி நாட் டிட்டர்மைனபிள் ஆஸ் 0/0 இஸ் இன்வால்வ்ட். ஸோ சிமிலர் இதே மாதிரி ஒரு கொஷின் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் இஎஸ்சி கொஷின் பேப்பரில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அதே மாதிரி வீடியோ எந்த நேரத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு சம்மும் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபுல் சொல்யூஷனும் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர் ஃப்ளோவோட டயக்ராம் வந்து நம்ம போட்டுருணும். ஸோ கவுண்டர் ஃப்ளோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஹாட் ஃப்ளூயிடும் கோல்டு ஃப்ளூயிடும் ஆப்போசிட் டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். விச் மீன்ஸ் ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துல இருந்ததுன்னா கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரி பாயிண்ட் வந்து அப்படியே டெட் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் வந்து 140 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கிவிங் த ஹீட் இதோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். இது ஹாட் ஃப்ளூயிடோட எக்ஸிட். ஸோ அந்த டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க 80 டிகிரி அப்படின்னு. கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரி பாயிண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 20 டிகிரி அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் ஆஃப்டர் பிக்கிங் அப் த ஹீட் அதோட டெம்பரேச்சர் அவுட்லெட் டெம்பரேச்சர் வந்து ஸ்மால் T2 அது 80 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம θ1 அப்படிங்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T2. அண்ட் இந்த எண்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் θ2 அது வந்து கேபிட்டல் T2 மைனஸ் ஸ்மால் T1. ஓகேவா? ஸோ நம்ம θ1 எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா 140 டிகிரி மைனஸ் 80 டிகிரி விச் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 60 டிகிரி. அண்ட் θ2 நம்ம பார்த்திங்க அப்படின்னா 80 மைனஸ் 20 போட்டோம் அப்படின்னா அதுவும் 60 டிகிரி வருது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். θ1 ஈக்குவல் டு θ2 அப்படின்னா நாம் அதை என்னென்னு சொல்லலாம்னா அது வந்து ஒரு பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறத சொல்லலாம். பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம் வில் பி ஈக்குவல் டு தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம். அண்ட் தெர்மல் கெப்பாசிட்டி டேர்ம்ஸ் தெரியாதவங்க தயவுசெய்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா θLMTD will be equal to θAMTD arithmetic mean temperature difference and that is again equal to θ1 or θ2. அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க 60 டிகிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் சி 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் தான் ஓரளவுக்கு. எப்படின்னா உங்களுக்கு நார்மல் LMTD ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க, θLMTD ஃபார்முலா விச் இஸ் θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை ln ஆஃப் θ1 பை θ2 அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0/0 வரும். பட் 0/0 வந்துச்சுன்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ அப்போ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு AMTD ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதை எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 60 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா A and overall heat transfer coefficient U handles two fluids of heat capacities C1 and C2 such that C1 is greater than C2. The NTU of the heat exchanger is given by. இந்த கொஷினும் அதே வருஷம் 1996 கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா AU டிவைடட் பை C2 அண்ட் ஆப்ஷன் பி E பவர் மைனஸ் AU பை C2, ஆப்ஷன் சி E பவர் மைனஸ் AU பை C1, ஆப்ஷன் டி AU பை C1. ஸோ ஜென்ரலாக நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் NTU அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ். அண்ட் இந்த நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா சைஸ் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர், சைஸ் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அண்ட் சின்ஸ் NTU வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு இட்ஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். அண்ட் இந்த NTUவோட ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இட் இஸ் UA பை C மினிமம். ஸோ தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம் வந்து டினாமினேட்டரில் போடணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 2 கெப்பாசிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, C1 அண்ட் C2 அப்படின்னு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா C1 தான் இருக்கிறதுலே அதிகம்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மேக்ஸிமம் அண்ட் C2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம். ஸோ அப்போ நம்ம வந்து மினிமம் தான் போடணும். ஸோ விச் இஸ் UA பை C2. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த கண்டென்சேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொஷின் கிடையாது. இட் இஸ் ரிலேட்டட் டு பாயிலிங் அண்ட் கண்டென்சேஷன். அதில் கண்டென்சேஷன் கொஷின். ஸோ கண்டென்சேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா they have given 4 ஸ்டேட்மெண்ட்ஸ், 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுவும் அதே இயர் 1996 கேட்டிருக்காங்க.
for a single tube horizontal position is preferred over vertical position for better heat transfer. Heat transfer நல்லா நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டியூப் டைப் ஆஃப் இதுக்கு வந்து ஹரிசாண்டல் பொசிஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க when compared to vertical position அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டிக்ரீசஸ் இஃப் த வேப்பர் ஸ்ட்ரீம் மூவ்ஸ் அட் ஹை வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்டென்சேஷன் ஆஃப் ஸ்டீம் ஆன் எனி ஆயிலி சர்ஃபேஸ் இஸ் ட்ராப் வைஸ். ஆக்சுவலாக கண்டென்சேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் வைஸ் கண்டென்சேஷன். ஸோ இதில் வந்து ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஏதாவது ஒரு ஆயிலி சர்ஃபேஸில் தான் நடக்குங்கிறத கொடுத்துருக்காங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஆஃப் பியூர் பென்சின் வேப்பர் இஸ் ஆல்வேஸ் ட்ராப் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஸோ இதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணோம். ஸோ இதோட ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஹெச்எம்டி டேட்டா புக்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும். அதோட ஃபார்முலாஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே வந்து கீ பாயிண்ட். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இன்க்ரீசஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இன்க்ரீசஸ். பட் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டிக்ரீசஸ்னு கொடுத்துருக்காங்க ஆஸ் த வேப்பர் ஸ்ட்ரீம் மூவ்ஸ் அட் ஹை வெலாசிட்டி. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தப்பு. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு வர அந்த ஏ ஆப்ஷனும் தப்பு அண்ட் தென் பி ஆப்ஷனும் வந்து தப்பு. ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எவாலுவேட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கம்பேரிசன் பிட்வீன் ஹரிசாண்டல் பொசிஷன் அண்ட் வெர்டிக்கல் பொசிஷன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டோட எவாலுவேஷன் ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் சி தான். ஸோ இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க விச் வில் பி வெரி ஹேண்டி டு எவாலுவேட் திஸ் கொஷின். அடிட்டிவ்ஸ் லைக் ஜென்ரலாக ஆயில் அண்ட் சம் ஆசிட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் ஜென்ரலி யூஸ் டு ப்ரொமோட் த ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டென்சேஷன் ஆஃப் ஸ்டீம் ஆன் எனி ஆயிலி சர்ஃபேஸ் இஸ் ட்ராப் வைஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கரெக்டு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் உங்களுக்கு சி ஆப்ஷன் இல்லைனா டி ஆப்ஷன் ரெண்டில் எது வேணால் கரெக்டாக வரலாம். ஸோ டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கண்டென்சேஷன் ஆஃப் பியூர் பென்சின் வேப்பர் இஸ் ஆல்வேஸ் ட்ராப் வைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எவாலுவேட் பண்ணலாம். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வில் ஆக்சுவலி இன்க்ரீஸ் இஃப் த வேப்பர் ஸ்ட்ரீம் மூவ்ஸ் வித் வெரி ஹை வெலாசிட்டி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பென்சின் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டை வச்சு உங்களுக்கு ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அது வந்து எனி ஆயிலி சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி ட்ராப் வைஸ். பட் பென்சின் வேப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆயிலி. ஸோ அதனால் ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன் கிடையாது. ஸோ இப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு. இதை வச்சே நம்ம வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு 1 and 3 தான் கரெக்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? பட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த கொஷின் மூலமாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் அ சிங்கிள் டியூப் ஜென்ரலி ஹரிசாண்டல் பொசிஷன் இஸ் ப்ரிஃபர்டு ஓவர் வெர்டிக்கல் பொசிஷன் ஃபார் பெட்டர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். உங்ககிட்ட சிங்கிள் டியூப் டைப் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபார் கண்டென்சேஷன் ப்ராசஸ் அப்படின்னா இட் வில் பி மோர் ப்ரிஃபர்டு ஓவர் த ஹரிசாண்டல் பொசிஷன் தேன் ஓவர் த வெர்டிக்கல் பொசிஷன். ஸோ இங்கே ரீசன் கொடுத்துருக்குறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா புக்கில் நீங்கள் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். டயமீட்டர் டு லென்த் ரேஷியோ with respect to heat transfer coefficient for vertical tube and heat transfer coefficient with respect to horizontal tube. Okay, so horizontal will be more when compared to vertical. So அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும் கரெக்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட் இயர் 1997 கேட்டிருக்காங்க. when all the conditions are identical அப்படின்னா சேம் in case of flow through pipes with heat transfer the velocity profile will be identical for. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ லிக்விட் ஹீட்டிங் அண்ட் லிக்விட் கூலிங், ஆப்ஷன் பி வந்து கேஸ் ஹீட்டிங் அண்ட் கேஸ் கூலிங், அண்ட் ஆப்ஷன் சி லிக்விட் ஹீட்டிங் அண்ட் கேஸ் கூலிங், ஆப்ஷன் டி ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் எனி ஃப்ளூயிட் அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா கண்டிஷன்ஸுமே சேம் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்க சொல்கிறாங்க. ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் நடக்குது அப்படின்னா வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வெலாசிட்டி ப்ரொஃபைல்ஸ் வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இங்கே கம்பேரிசனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்கிறது ஆப்ஷன்ஸில் லிக்விட் ஹீட்டிங் லிக்விட் கூலிங் அப்புறம் கேஸ் ஹீட்டிங் அண்ட் கேஸ் கூலிங்.
ஆர் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் எனி ஃப்ளூயிட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வித் காம்பினேஷன் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ரெண்டும் கலந்த மாதிரி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இஎஸ்சியில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து லேமினார் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து படிச்சிருப்பீங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். ஸோ வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராபோலிக் நேச்சராக இருக்கும். பேராபோலிக் நேச்சர். ஸோ பேராபோலிக் நேச்சர் அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் டேர்ம் இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் லைன் ஆஃப் த பைப் அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் ரேடியஸ் ஆஃப் த பைப் அண்ட் இங்கேருந்து ஸ்மால் ஆர் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பொசிஷன் அர்த்தம். ஸோ வெலாசிட்டி அட் அ பர்டிகுலர் பொசிஷன் கேன் பி எவாலுவேட்டட் யூசிங் திஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் பேராபோலிக் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து எந்த இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது இந்த சென்டர் பாயிண்டில் சென்ட்ரல் லைனில் தான் வந்து வெலாசிட்டி ப்ரொஃபைல் மேக்ஸிமமாக இருக்குது. அதாவது velocity is maximum. whereas இந்த ரெண்டு எண்ட் ஆஃப் த பைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா velocity is actually 0. ஏன்னா இந்த இடத்துல shear stress ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் velocity 0. whereas இந்த இடத்துல வந்து frictional resistance shear stress எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் velocity maximum. ஓகேவா? ஸோ நம்ம வெலாசிட்டி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். இந்த வெலாசிட்டி எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் ஆல் த டேர்ம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல், அதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வால்வ் ஆகிற டேர்ம்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் த பைப் அண்ட் பொசிஷன் ஆஃப் த பைப் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ளூயிட்ஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் எனி ஃப்ளூயிட் வில் ஆக்சுவலி ட்ரை டு ஒபே தட் பர்டிகுலர் ப்ரொஃபைல் நேச்சர். ஸோ அப்போது velocity profile nature will be same for any fluid which is flowing through the pipe having identical properties and heat transfer. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ஃபாலோயிங் கான்ஃபிகரேஷன் இன் அ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வெதர் கவுண்டர் ஃப்ளோ ஆர் அதர் வில் நாட் மேட்டர். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இன்னும் இந்த மாதிரி கொஷின் கேட்டில் கேட்கல. ஸோ கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் இஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளோ கான்ஃபிகரேஷன் இன் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை நாம் கணக்கில் வச்சுக்கிறோம். கவுண்டர் ஃப்ளோவா இல்லை பேரல் ஃப்ளோவாங்கிறது ஒரு இம்மெட்டீரியல், அதாவது அதை நம்ம கன்சிடர் பண்ண அவசியமே இல்லை அப்படிங்கிறது வந்து எந்த கண்டிஷனுக்குன்னு கேட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை பேஸ் பண்ணி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எ லிக்விட் இஸ் எவாப்ரேட்டிங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எ வேப்பர் இஸ் கண்டென்சிங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் ஃபார் கிரேட்டர் தேன் த அதர். அதாவது ஹாட் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கும், கோல்டு ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கும். இதில் ஒரு மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து இன்னொரு மாஸ் ஃப்ளோ ரேட்டை விட ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த இதை வச்சு நாம் எவாலுவேட் பண்ணுவோம் தட் இது பேரல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சராக இருந்தால் என்ன, கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சராக இருந்தால் என்ன, ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம எப்போ வருவோம்? First statement, a liquid is evaporating. Second statement, a vapor is condensing. Third statement, mass flow rate of one of the fluid is far greater. Which of the statements are correct? இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஃபாலோயிங் அப் இயர் 1997 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 and 2, ஆப்ஷன் பி 1 and 3, ஆப்ஷன் சி 2 and 3, ஆப்ஷன் டி 1, 2 as well as 3. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் இந்த ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டை கெஸ் பண்ணிடலாம். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென் one of the fluid out of 2 fluid is either condensing or evaporating. ஸோ 2 ஃப்ளூயிடில் ஒரு ஃப்ளூயிட் கண்டென்ஸ் ஆகுது இல்லைனா எவாப்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பேரல் ஃப்ளோ யூஸ் பண்ணாலும் சரி, கவுண்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணாலும் சரி, இட் இஸ் இம்மெட்டீரியல், ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கிரிட்டிக்கலாக கேட்டிருக்காங்க. 2 ஃப்ளூயிட் இருக்குது, ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் கோல்ட் ஃப்ளூயிட் அப்படின்னா அதில் ஒரு மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்னொன்று கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கும் இதே விஷயம் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம எவாலுவேட் பண்ணி கரெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் டியூரிங் ஃபேஸ் சேஞ்ச் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் வில் ட்ரை டு பிகம் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த டேர்ம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சுட்டு தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ. இந்த தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை,
தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம் பை தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம். ஸோ இப்போ தான் சொன்னேன் டியூரிங் ஃபேஸ் சேஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாம் இங்கே மீன் பண்ணுறது வந்து கண்டன்சேஷன், எய்தர் கண்டன்சேஷன் ஆர் எவாப்ரேஷன். ஸோ இந்த 2 கேஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் சேஞ்ச் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்போ மேக்ஸிமம் தெர்மல் கெப்பாசிட்டி இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி மினிமம் பை இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டோன்னா எனிதிங் பை இன்ஃபினிட்டி வில் ஆக்சுவலி பிகம் 0. ஸோ சி 0 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு, தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து 0 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா ஃபார் பேரல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நமக்கு தெரியும். அதில் கொண்டு போய் சிக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு எஃபெக்டிவ்னஸ்க்கு இந்த ஆன்சர் வருது. சரி, இதே கண்டென்சேஷன் அண்ட் எவாப்ரேஷன் கேஸுக்கு வி நோ தட் தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ இஸ் 0 பிகாஸ் சி மேக்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ நான் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலாவுக்கு போகிறேன். அதுலேயும் சிக்கு பதிலாக நான் 0 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே எஃபெக்டிவ்னஸ் ஆன்சர் தான் வருது, விச் மீன்ஸ் எஃபெக்டிவ்னஸ் இஸ் சேம் ஃபார் பேரல் அண்ட் கவுண்டர் ஃப்ளோ. ஸோ அப்போ ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன் அப்படின்னா கண்டென்சேஷன் நடந்தாலும் சரி, எவாப்ரேஷன் நடந்தாலும் சரி, ஒரு தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0, ஒரு தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ இன்ஃபினிட்டி. ஸோ தட் தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ எஃபெக்டிவ்னஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக இந்த தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோனா இப்போ தான் பார்த்தோம், சி மினிமம் பை சி மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெர்மல் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னு தெரியும்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு தெரியும். அண்ட் அதுலேயும் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி மினிமம் தெர்மல் கெப்பாசிட்டி எதுக்கு வரும் அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடுக்கு வரும். காரணம் என்னென்னா ஹாட் ஃப்ளூயிட் ஆல்ரெடி ஹாட்டாக இருக்கிறதுனால அதால் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா தெர்மல் கெப்பாசிட்டி நம்ம மீன் பண்ணுறது வந்து ஹீட் ஸ்டோரேஜ் தான். ஸோ இப்போ தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா m.c இன்டூ சிபிசி வரும். கரெக்டாக? ஸோ இதை நான் அப்படியே இங்கே எழுதுகிறேன், m.hcph டிவைடட் பை m.c சிபிசி. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா when one of the mass flow rate is very very large. ஸோ அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது when compared to mass flow rate of hot fluid அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா again you can say that இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ட்ரைஸ் டு அப்ரோச் இன்ஃபினிட்டி இன் சச் அ வே தட் அகெயின் தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ வில் பிகம் 0. ஸோ அகெயின் தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ வில் பிகம் 0 அப்படிங்கும்போது எஃபெக்டிவ்னஸ்க்கு உங்களுக்கு அதே ஃபார்முலா தான் வரப்போகுது. ஸோ அப்போது 3 கேஸுமே கரெக்ட் தான். ஸோ அப்போ நம்ம கொஷனுக்கு போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் அவுட் ஆஃப் 2 ஃப்ளூயிடில் ஃபேஸ் சேஞ்சுக்கு இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா எதர் எவாப்ரேட்டிங் ப்ராசஸ் ஆர் கண்டென்சேஷன் ப்ராசஸ், இட் இஸ் இம்மெட்டீரியல் டு சூஸ் வாட் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிகாஸ் பேரல் ஃப்ளோ அண்ட் கவுண்டர் ஃப்ளோ வில் ஈல்ட் த சேம் ரிசல்ட். அதே மாதிரி தான் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் இஃப் ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் த அதர் ஃப்ளூயிட், தென் ஆல்சோ யூ வில் கெட் an immaterial type of heat exchanger where you can choose either counter flow or parallel flow. ஸோ அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ ஐ கேன் சே தட் ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கேளுங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.